ஒரு சின்ன பேக்கேஜ். ஒரு 3 monthsல. ஏன்னா அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. இப்படிதான் இந்த ஜீவத்துவம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. டைமா தன்னை கன்வெர்ட் பண்ணிக்கிறது. இன்சிடென்ட்ஸா விடாம. நான் இது அன்றாட வாழ்க்கைக்கு சொல்லல, தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். தத்துவத்தை புரிஞ்சுன்னா அந்த அன்றாட வாழ்க்கை சும்மா இது மாதிரி லட்டு மாதிரி சாப்பிட்டு போலாம். இந்த வாழ்க்கையும் புரியுதா? ஒரு சைடு மோட்சமும் இருக்கு, கேரண்டி. மோட்சம்னா என்னன்னு தெரிஞ்சிடும், காமெடியா போய் முடியும். என்ன அப்படிதான் விளக்கிறார் பாருங்க பகவான். நிகழ்வினை பற்றி இறப்பு எதிர்வுன்னு இருக்கு. அதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்குப்பா, அந்த இன்சிடென்ட வச்சு அந்த இன்சிடென்ட் அணுகிறவனே பாஸ்ட்ல இருந்து உள்ளுக்குள்ள நுழையிற மாதிரியும், இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் போறத நான் எதிர்காலத்துக்குள்ள நுழையிற பிரசன்ட். அதாவது இது பாஸ்ட், இந்த ரூம், அந்த ஹால் பிரசன்ட். அப்படியே வெளில போனீங்கன்னா அது ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரியும் ஒரு பாவம், அடிப்படை பாவத்தை வச்சிருந்தாதான். ஏன் வச்சுக்கிறதுன்னா பயந்து கிடக்கிற ஈகோக்கள் அங்க கிடக்கு, நிறைய கிடக்கு. அதுகளுக்கு துணையே, வழிக்கு துணையே இப்படிதான் அது வளர்க்கறது. நான் பட்ட கஷ்டம் என் பையன் படக்கூடாது. குட்டி குட்டி லேர்னிங் எல்லாம் தினம் தினம் நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம்ல, துணுக்கு செய்தி மாதிரி, பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். வெப்சைட்டுக்கு போறதுன்னா இந்த வெப்சைட்டுக்கு போ, இதுக்கு சீக்கிரம் ரிசர்வ் பண்ணலாம். இங்க போய் பண்ண, தசன் நகர்ல போய் பண்ண, கியூ கம்மியா இருக்கும், இந்த டைமுக்கு போ அப்படின்னு ஒண்ணுத்துலயும் புரியுதா? ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் கல்வன் யாரு? டைமாவே தன்னை அடிப்படையா பாவிக்கிறவன். அது இதுல மரத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. பொறுமா, நம்ம மரமாலாம் இருந்திருக்கோம். செடி கொடி மரம், புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல் விருட்சமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி பேயாகி மனிதராய் கணங்களாய் தேவராய் வல்லசுரராய் முனிவராய் செல்லான் என்ற தாவர ஜங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன் என்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். மெய்யேன் அங்கெல்லாம் அதெல்லாம் அங்கெல்லாம் எல்லாத்தையும் கட்டி விட்டவர் அவரு. புரியுதா? டைம் எல்லாம் தூக்கி போட்டாரு. டைம்ல பத்தி யோசனை போச்சுன்னு அந்த அகதையை புடிச்சு படாம ஒரு அறை கொடுக்குறாரு. டைம்ல யோசிப்பியா நீ? டைமா யோசிப்பியா? டைமா மாறுவியா? பிளான் பண்ணுவியா? என்ன பிளானிங்? இதுதான் பகவான் சொல்றாரு. நிகழ்வினை பற்றி இறப்பெதிர்வு நிற்ப நிகழ்கால் அதையும் நிகழ் எல்லாமே பூரணமான இன்சிடென்ட். இதை வேற மந்திரம் என்ன தூக்கி கொடுக்குது? என்ன தூக்கி கொடுக்குது? பெரிய லார்ஜர் டைமென்ஷனுக்கு காமிக்குது. இவர் ஒரு ஜீவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு பகவான். வேத மந்திரம் என்ன பண்றது? லார்ஜஸ்ட் பிக்சர், கிராண்டஸ்ட் பிக்சர் கொடுக்கறது. பாரியா, உன்னுடைய அனந்த கோடி ஜென்மங்கள்ல இருந்து எல்லாம் கிடக்கு. யுவர் சாய்ஸ். என்ன காலம்னு ஒண்ணும் கிடையாது. இங்க தோன்றியுள்ளதெல்லாம் பிட்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன், இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ். புரியுதா? தோற்றத்துக்கு அப்பால ஒரு பூரணம் இருக்கிறத நம்பு. நீன்றதை தாண்டி நீயே அதுக்குள்ள மிதந்து இருக்கேன்றத நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய நிலைகள் எல்லாம் முடிக்கப்பட்ட, முழுமையாக முடிக்கப்பட்ட, காலமே இல்லாமல், காலம் டேட் டைம் இல்லாமல் அந்த இன்சிடென்சஸ் கோசரம் இந்த உடம்பு வேண்டியிருக்கு, இந்த கண்கள் வேண்டியிருக்கு, இந்த காதுகள் வேண்டியிருக்கு, அந்த உணர்ச்சி வேண்டியதா இருக்கு, அந்த அனுபவங்கள் வேண்டியதா இருக்கு. ஏன்னா அததான் உனக்கு தெரியும், அததான் பிடிச்ச, அது பிடிச்சது ஒண்ணு பிடிச்சிருக்கு. புரியுதா? அந்த பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கூட காலத்துக்குள்ள அழுந்தி வாழ்வதர்களா இருக்கிறது நம்மளா போட்டு சிக்கின்ற சேர். அதுதான் பூர்ணமிடம். ஆனா அதுவும் பூர்ணம். அதுதான் அந்த அங்கேயும் உணர்வு. அது சாந்தி மந்திரம் என்ன பண்றது? ரொம்ப கிளியரா இருக்கு. கிராண்ட் பிக்சரை எப்பவுமே குறைக்கிறதே இல்லை. சங்கிலி தொடர் போல நிறைய இன்சிடென்சஸ் நீ இப்படித்தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சு போயிருக்க.
கான்சியஸ்னஸுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ கேட்கறத கொடுத்துட்டே இருக்கும். கெட்டதை கேட்டாலும் கெட்டதை கொடுக்கும். அதுக்கு அது இம்பர்சனல் அவேர்னஸ், நான் லொகேஷனல். லொகேஷனே போய் அதுதான் இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தெரியவே தெரியாது. நீ மரம், செடி, கொடி, ஸ்டார்ஸ், கடல்ல ஜீவராசிகள் அப்படிலாம் இருக்குன்னே தெரியாது. அதனாலதான் நம்மளுக்கு சாதனை ரொம்ப சிம்பிளா போய் முடியும். என்ன டலகன்னு உள்ள திரும்பணும், அவ்வளவுதான். நம்பி திரும்பணும். அங்க எல்லாம் எங்க திரும்பணும் இருக்கு, புரியுதா? சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் விட்டுணும், பொறிகளெல்லாம் விட்டுணும், புலன்கள் எல்லாம் கிட்ட டச் பண்ணுவோம். நீ இதெல்லாம் கல்வர் கூட்டம். கள்ள புலனைந்தும் காயா மணி விளக்கேன்னு தானே சொல்லியிருக்க. அப்படிங்கிற கள்ள புலன்கள் தான். காயா மணி விளக்குன்னா அணையாத மணி விளக்கா எதை காமிக்கிறதுன்னா, நாங்க திருட்டு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு, இங்க போய் மாட்டிக்காத. ரோட்ல இருக்கு, ராத்திரி வேலையில லைட் போட்டு வைக்கிறா. எல்லா ஊர்லயும் லைட் ஏன் போட்டு வைக்கணும்னா, எங்கேயாவது போய் பள்ளத்துல போய் ஊத்துட கூடாதுன்னு தான். பள்ளம் இங்க இருக்கிறது முக்கியமாக இருக்கு, புரியுதா? ஆபத்துல இருந்து காப்பாற்றத்துக்கு தானே லைட். நன்மை அடைய கொண்டு அது சேர்க்காது, அதுக்கு அறிவு தான் சேர்க்கும். கரெக்டா? வேற ஒண்ணுதான் சேர்க்கும். அந்த மாதிரி தத்துவத்தை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். காலத்தை பாதிக்கூடாது போய், புரியுதா? காலம் ஆபத்து ஆபத்து. நீ பொறிகளோடையும் புலன்களோடையுமே ஓயாம வாழ்க்கை நடத்துற. உன்னை டைம் என்ற ஒரு மிஷின்குள்ள போட்டுண்டு டிக் 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 டிக்னு அது அடிச்சுட்டு இருக்கு, புரியுதா? இந்த ஆக்சிடென்ட் ஆன விக்டிமுக்கு சொல்லுவாங்க, இன்னும் 24 மணி நேரம் கழிச்சு தான் எதுவும் சொல்லணும் அப்படின்னா 24 மணி நேரமும் யுகம் யுகமா போக ஆரம்பிச்சிடும்ல. இதை யாரும் பண்ணல, நம்ம புரிஞ்சுக்கல, தத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை. அதுக்குள்ள இருக்கிற அந்த விஞ்ஞானங்களுக்கு யார் விஞ்ஞானத்துக்கு தாண்டி போயா? உன்னை யாரையா பார்க்க கூடாதுன்னு சொன்னா, பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. எப்பேற்பட்ட ரிலாக்ஸேஷன், எப்பேற்பட்ட ரிலாக்ஸேஷன். சாவுக்கே பயப்பட மாட்டோம். இல்லையா? ஏதோ கெனால் மாதிரியும் ரிவர்ஸ் மாதிரியும் ரத்தமும் இதுவும் மரங்களும் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு, எலக்ட்ரானிக் சிஸ்டம் இருக்கு, எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்கு, அப்படின்னு ரோட்வேஸ் மாதிரி என்னென்னவோலாம் சேர்ந்த இதுவே அப்படி போய் தூரம் இருந்தோம். இந்த பார்வை தீட்சிணப்படச்சு இல்லையா? அந்த மாதிரி பார்வைதான் பூர்ண மதம்ன்றா. பூர்ண மதம்ன்றதுக்குள்ள அது ஆன்ம பார்வை. அதுல ஃபர்ஸ்ட் தேசமா, ஒரு வடிவமா, புலன்களா, வடிவத்துக்குள்ள எது நம்மள வயமா அடக்கின்னு இருக்கு? 5 புலன்கள். 5 புலன்கள். கரெக்டா? டைமென்ஷனலா தான் நம்ம இடம் போடுறோம், சத்தியமா நினைக்கிறோம் ரீசனிங் மூலமா. கரெக்டா? சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், பெரிஃபேரியல் கான்சியஸ்னஸ் எதை நம்பி இருக்கு? ரீசனிங்க நம்பி இருக்கு. கரெக்டா? சோ அவங்க கரெக்டா இருக்கும், இது பேசுறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம லாஜிக், புரியுதா? எல்லாம் மெட்டீரியல் டேட்டாவை 5 சென்சஸ் கொண்டு வந்து சேர்த்தது, அதை உலகத்துல ரெஃபர் பண்ணி கம்பேர் பண்ணி இது கரெக்டா இருக்கும், இது இப்படி இருக்கும், இப்படி பண்ணா சரியா இருக்கும் அப்படின்ற ரீசனிங்கும் லாஜிக்கும் தான் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் நம்மளுடைய வேக்கிங் ஸ்டேட் வாழ்க்கை. அப்படின்னா இந்த ரீசனிங்கும் லாஜிக்குமே எதை நம்பி கிடக்க? டைம் ஒரு இல்யூஷனை சத்தியமாக்கி அவைகள் அந்த புலன்கள் மூலமா கொடுக்கிற டேட்டாவை நம்பிட்டு தான் இந்த ரீசனிங்கே நடக்குது. பட் இது எல்லா குப்பையுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேட் என்ன பண்றது? இந்த கான்சியஸ்னஸ், உன்னோட வேக்கிங் கான்சியஸ்னஸ் உனக்கும் தேவையில்லை, உன்னை வச்சுக்கிற நான் எனக்கும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு அன்கான்சியஸ் என்ன பண்றது? ஆழ்ந்த உறக்கத்துல இத கான்சியஸ் சொல்றதுனால அது அன்கான்சியஸ் போமா. நம்மளுக்கு கான்சியஸ்னா என்ன அர்த்தம்? நினைவோட உலகின்ற விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறது, அதுதான் கான்சியஸ் நம்ம சொல்றோம். அதனால அது அன்கான்சியஸ். ஏன்னா அது என்னன்னு தெரியலையே, இருட்டா இருக்கே, அதை உணர்றதுக்கு ஒரு ஜீவன் இல்லையா? அது உணர்ந்தானா திருப்பி அது கான்சியஸ் ஆயிடும் இல்லையா? அதுலயே வர கனவையே நம்ம அது எங்க அன்கான்சியஸ்ல இருந்து ஒரு கனவா மாறுறது. அதுவும் என்ன சொல்றது? இந்த பிரபஞ்சமே தேவையில்லடா, உனக்கு பிரபஞ்சத்தையே நான் உள்ள உற்பத்தி பண்றேன்டா, நீ அதுல எல்லா அனுபவங்களும் ஆக்கிவிடுறா, சொல்றதா இல்லையா?
அப்படின்னா இங்க வந்து சங்கிலி தொடர் போல 3 நிலைகள்லையும் தூக்கம் கூட ஒரு இன்சிடென்ட். யாரோட இன்சிடென்ட்? பூர்ணமத. வேக்கிங் ஸ்டேட் அவனோட வேக்கிங் ஸ்டேட்ல நுணுக்கமான ஒவ்வொரு காலமா பைத்தியகாரமா மாட்டிட்டவங்க நம்மள்ட எல்லாமே இன்சிடென்சஸ். அதனால பூர்ணமிதம் இல்ல இருக்கு. எல்லா ராங் டர்ன்லயும் ராங் கான்செப்ட்ஸ்லயும் ரைட் அண்டர்ஸ்டாண்ட், ரைட் செல்ஃப் எது, உண்மையான செல்ஃப் எது அப்படின்னு பாக்குறோம். எல்லா பாசிபிலிட்டி அங்கேயே இருக்கு. அதுதான் கள்ள புலனைந்தும் காயாமணி விளக்கு. இதுதான் வந்து பகவான் வந்து என்ன பண்றாரு, நிகழ்கால் ஒவ்வொரு பாஸ்டும் ஒவ்வொரு ஃபியூச்சரும் கூட நிகழ்வே, நிகழ்கால் அவையும் நிகழ்வே அப்படின்னா நிகழ்கால் தானே, நிகழ்வுதானே என்ன அர்த்தம்? இட்ஸ் a movement. Consciousness is in a different state. It's a movement in the totality. புரியுதா? கான்சியஸ்னஸ்னா என்ன? அந்த உணர்வு வந்து என்னுடைய சுட்டறிவுக்குள்ள மாட்டிக்கிட்டு இதை இப்படி பண்ணா சரியா இருக்கும், இப்படி பண்ணா அதை அடைஞ்சு விடலாம் அப்படின்னு இந்த மூமெண்ட்டை வந்து வேற ஒரு ஸ்டேட்டாவே அதை கன்வெர்ட் பண்றேன் நான். புரியுதா? அங்கதான் அவங்க என்ன சொல்றாங்க, பி ஸ்டில் அண்ட் நோ தட் யூ ஆர் காட். நிறுத்துடா அந்த மூவ்மெண்ட்டை நிறுத்துற. புரிஞ்சுட்டா நிறுந்துடும். நிறுத்துறதுன்னா அந்த டிராபிக், ஒரு சைடு டிராபிக் அப்படி கை காமிச்சு நிறுத்துறாங்க, நிறுத்திடவே முடியாது. ஏன்னா அவைகள் வந்து உணராமல் புரியாமல் இவைகள் நான் அன்று, இவைகள் நான் அன்று அப்படின்னு உணராமல் அது நின்றுருமா? தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். இதுக்குதான் சத்சங்க பலம் தான், வேற வழி கிடையாது. சத்சங்க பலம் நீங்க சத்சங்க பலம் வந்து வெளியில இருந்து வெயிட் பண்ணும், வெளியில இருந்து அது காமிச்சுட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு க்ஷணம் வந்து அசால்ட்டா இருக்க முடியும். டைம் ட்ராப்ல மாட்டிட்டுருவீங்க, டைம் ஆயிடுவீங்க. அந்த டைமுக்கு அந்த நிகழ்ச்சி ஒரு பர்டிகுலர் விதத்துல உங்களுடைய அனுபவமா மாறி பர்டிகுலர் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எட்டர்னிட்டிக்கு பூர்வமா, எட்டர்னிட்டிக்கு பூர்வ மதத்துல போய் ஸ்டோர் ஆயிடும். டோட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்ல, பூர்ண மத தோற்றத்துக்கு அப்பால் இருப்பது பூரணம் அப்படின்னா தோற்றத்துக்கு அப்பால் இருக்கிற விதத்தை சொல்றாங்களே தவிர தோற்றம் அதுக்குள்ள இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கேயும் எதுவும் விலகல, தனித்தனி சர்க்கிள்ஸ் கிடையாது. ஸ்பேஸ் விட ஒரு பேட்டல் போய் எதுவுமே கிடையாது. போடுமா? 5 பூதங்கள்ல ஃபர்ஸ்ட் ஆதார பூதம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? ஆகாயம். சமஸ்கிருதத்துல காயம்னா வந்து உடம்பு. காயம் அப்படின்னா பெரிய உடம்பு, அதாவது இன்ஃபினிட் உடம்பு தான். ஆதினம் அப்படின்னா வந்து ஃபுல் டே, ஹோல் டேன்னு அர்த்தம். ஆமயம்னா ஃபுல்லா பெயின், டிசீஸ் அர்த்தம். நிராமயம்னா நோ டிசீஸ், வித்தவுட் டிசீஸ். ஆகாயம் பெரிய பாடி, பாடி பாடி. அதனாலதான் டெல்யூஷன் ரொம்ப சகஜமா நடக்குது. ஏன்னா அந்த ஆகாயத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன தேகத்தை தான் நான் நம்புறேன். அது மூலமா தான் என்னுடைய இன்டெலெக்ட் ஒர்க் பண்றது, என்னுடைய சென்சஸ் அது டெப்ளாய் பண்றது, நிகழ்ச்சிகள் எல்லாம் என்ன பண்றது, லேயர் 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 லேயரா ஒவ்வொரு க்ஷணம் கனெக்ஷன் கொடுக்குறது, கன்க்ளூஷன் போடுறது, எவாலுவேட் பண்றது, ஜட்ஜ் பண்றது, கன்க்ளூட் பண்றது. இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஃபைல வச்சிருக்கோம், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. டூ நாட்ஸ்க்கு ஒரு ஃபைல், ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் இருக்கு. இப்படி எல்லாம் நடக்குது. இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு உறுதுணையா ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறதே என்ன? ஆகாசமாவே நம்ம உடம்பாவே இருக்கும். அந்த உடம்பு வந்து உடம்புக்கு ஊடே வந்து காலத்தை கற்பிச்சுட்டு இருக்கோன்ற பாவம் நம்ம புரிஞ்சுக்கல.
இந்த சென்சஸ் எல்லாம் வந்து தனித்தனியா இருக்கு. அவைகள் ஆக்சுவலா ஒண்ணும் எங்கேயுமே சேரல. மனம் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி என்னுடைய அனுபவம் மாத்தி கண்ணால உன்னை பார்த்து வாயால ருசிச்சு நல்லா இருக்குன்னு போட்ட கன்க்ளூஷனுக்குள்ள 3-4 சென்சஸ் டேட்டா அதுக்குள்ள இருக்கு. எல்லாமே டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், எல்லாம் டிஃபரெண்ட் இன்சிடென்சஸ். தன்னுடைய தொடர்ச்சிக்கு அந்த இடத்தை வந்து தன்னுடைய அபோடா மாத்தி அகந்தைன்றது அந்த அனுபவத்தை ஒட்டி வெட்டி நல்லது கெட்டது போட்டா டைம் அப்படி நல்லது அப்படின்னு சொல்லும்போது டைம், கெட்டது சொல்லும்போது எந்த முடிவு எதை பத்தி எவாலுவேட் பண்ணாலும் டைம். அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, நிகழ்வொன்றே இஃது உண்மை, அதாவது அந்த நிகழ்ச்சி மாத்திரம்தான் உண்மை, நிகழ்ச்சிய அணுகிறவன் எவனும் கிடையாது, அதுல இருந்து எதிர்பார்ப்பு எதுவும் கிடையாது, அணுகிறவன் கிடையாது, அணுகி ஒரு கோர்ஸ் எடுக்கிறவன் கிடையாது. ஒரு சைடு நல்லது கெட்டது நியூட்ரல் எவ்வளவு வேகமான போட்டுங்க, என்ன விஷயமா வேணா அது இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் நிகழ்வொன்றே இது உண்மை. அந்த நிகழ்வு வந்து பிரபஞ்சத்துல வந்து இப்ப நீங்க வந்து உங்க பாடியை விட்டுட்டு சப்போஸ் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்கு வச்சுக்கோங்க, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல டிவைன் மூமெண்ட் ஒரு 50,000 பேர் இருக்கும்ல, பிஸியா இருக்குமா, நீங்க வந்து உங்களுக்கு மாத்திரம் ஒரு தனி ஒரு கெப்பாசிட்டி கொடுத்து உங்க உடம்ப விட்டுட்டு மேல நின்றுட்டு உங்களை கூட சேர்த்து பார்க்கலாம், உங்க இன்டலெக்ட் மூலமா அப்படின்னு ஒண்ணு கொடுத்தா உங்களையும் ஆப்ஜெக்டிவா பாத்தீங்கல்ல, எல்லாரும் பாத்தீங்களா என்ன விளையாடுறாங்க எல்லாரும் அப்படின்னு பாப்பீங்களா இல்லையா? இல்லையா? கம்ப்ளீட்டா உங்க பாடியில இருந்து நீங்க அப்படியே பாக்குறீங்க, எல்லாத்தையும் பாக்குறீங்க, நீங்க அலையிற அலைச்சலையும் பாக்குறீங்க, வீடியோ மாதிரி பாக்குறீங்க எல்லாத்தையும். அந்த மாதிரி எல்லாமே இன்சிடென்சஸ். ஆனா ஒரு மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளு, ஒரு மனசா இருக்கிற ஆளு, ஒரு ஏதோ பொருள் வாங்கணும்னு அலையிற ஒரு மனசு எடை போட்டு அந்த வேல்யூஸோட அந்த டிசையரோட அந்த எதிர்பார்ப்புகளோட அங்க சுத்திட்டு இருக்கிற அந்த மனசுக்குள்ள அவனுக்கு வந்து தான் வந்து ஒரு இன்சிடென்ட் அவனால் நம்பவே முடியாது. இல்ல பரிபூர்ணமா அதை தேடி போயிட்டு இருக்கோம்ல, பரிபூர்ணமா அதுதானே வியாபிச்சிருக்கோம் அந்த கான்சியஸ்னஸ். அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் வந்து ஒரு இன்சிடென்ட் தானே அது. அந்த மொமெண்ட்ல அந்த மனசுல அந்த ஆசையா அந்த பரபரப்பா அந்த வேகமா நிகழ்வுன்னு தெரியாம டோட்டாலிட்டியில பல நிகழ்வுகள் ஒரே சனத்துல மல்டி டைமென்ஷன்ல நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து அக்கண்ட அறிவு, பேரறிவு, மெய்யறிவு, உண்மையான அறிவு. அதுக்கு அந்நியமா இங்க எதுவுமே பூர்ணமா தான் இருக்காது. சோ பூர்ணமா தான் நீங்க இருக்கு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல. நீங்க ஒரு பொருளுக்கு நாயா பேயா அலையும் போது அது நிக்குது, அப்படியே பார்த்துட்டு போறீங்க, கை காலெல்லாம் வலிக்குது, எடுத்து கூட்டிட்டு இருந்து அந்த பொருள் மேல இருக்கிற அந்த பற்று, அந்த கான்சியஸ்னஸுக்கு, அந்த சுட்டறிவுக்கு அலைய நிக்குது, பிரிக்கவே உடம்புடையல, பிரிக்கவே முடியல. அந்த ஆசைதான், அந்த பற்று தான். ஏன்னா அந்த பற்றுக்கு பின்னாடி இந்த பொருளை வாங்கிட்டு போய் காமிச்சு ஒய்ஃபு கிட்ட பெரிய பேர் வாங்குறது, குடும்பத்துக்கிட்டே பெரிய பேர் வாங்குறது, யார் யாரையோ மகிழ்விக்கிறது, என்னென்னவோ இருக்குதுல, டைம்ல வேற இருக்கு. புரியுதா? என்ன எல்லாத்தையும் அழுந்து ரெஜிஸ்டர் பண்ணி அது மூலமா நற்பெயர்களை சம்பாதிக்கணும். என்னமோ இருக்கு, டைம் இல்லை, இதெல்லாம் டைம். புரியுதா? சோ நிகழ்ச்சி அனுபவங்கள் தான். நிகழ்வொன்றே இது உண்மை. இதனோட உண்மை என்ன? ஒரு பர்ஃபெக்டட் இன்சிடென்ட் வந்து அன்ஃபோல்ட் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்கே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பூர்ணமதம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியணும். ஓயாம எல்லா பாயிண்ட்லயும் தெரியணும். நீங்க எழுந்துறதுக்கு முன்னாடி, தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அதுலதான் கிடந்தோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோமோ, நாளைக்கு என்னெல்லாம் பண்ண போறோமோ, இதுக்கு நடுவுல என்னெல்லாம் தூங்க போறோமோ, என்னெல்லாம் உடம்பு மூலமா காரியங்கள் நித்திய நியமங்கள் பண்ண போறோமோ, எல்லாத்துக்குள்ளேயும் பூர்ணமதம் இருக்கு, நிகழ்வுகள் தான் இருக்கு. நிகழ்வுகள் பூர்ணமதத்துல நடந்து போயிட்டு இருக்கு. இதுல நானுன்னு ஒரு ஆள் கிடையாது.
ஆனா பூரணம் சத்தியம், இன்சிடென்ட் சத்தியம் இல்ல. இன்சிடென்ட்ஸுக்கு இருப்பே இல்ல. அவனோட வெறி பிடிச்ச டிசையர் தான் அந்த பொருள் நாட்டமா சுத்திட்டு இருக்கான். சோ அந்த இன்சிடென்ட்ஸ அந்த மாதிரி வெறி பிடிச்சு அந்த பொருள் பின்னாடியே ஆசமயமா அவன் சுத்துறதே அந்த ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஒரு பிட் கான்சியஸ்னஸ் அங்க அப்படி பெய்யா சுத்துது. கரெக்டா? சோ எல்லா விழிப்பு நிலை பிரஜையில நடக்கிற ஒவ்வொரு துளி துளி அணுக்களா நடக்கிற அத்தனை இந்த பிரம்மாண்டத்துல ஒரு புல்லு அப்படி முளை விழுதுன்னு வச்சுக்கோங்க மண்ணுக்கடியில இருந்து, அதுவும் இன்சிடென்ட். இந்த மாதிரி அனாவசியில அந்த கடற்குள்ள ஏறி அங்கேயும் இங்கேயும் சார் இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருக்கா, இங்க எங்கேயுமே கிடைக்காதுங்க அங்க போங்க அப்படின்னு அவன் தோற்ற வரைக்கும். புரியுதா? அப்போ நொந்து போய் அந்த அனுபவம் மாதிரி. புரியுதா? எனக்கு வேணும், எனக்கு அது வேணும் அப்படின்ற ஏக்கம் தானே அப்படி அலைய இருக்குது. அப்படின்னா எவ்வளவு இறுகி இருக்கணும். புரியுதா? அந்த நிகழ்ச்சி இல்லாம கிடையாது அப்படின்னு இறுகி இருக்கணும். இப்படி மாறிண்டே இருக்கணும். அப்படி அப்பதானே அப்படி ஆர்வம், அப்படி அந்த ஏமாற்றம், அந்த ஏமாற்றத்தை ரெசிஸ்ட் பண்றது, திருப்பி முன்னேறி முன்னேறி வேற வேற கடைகளுக்கு போறது, விடாம பர்சீவ் பண்றது. இப்படியே ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் உயிர்களே இவைகள். பொறுமா, உயிர்கள் உணர்விலிருந்து துண்டு துண்டா வெளிப்பட்டு ஆசைகளாகவும் டைமாகவும் தனித்தனி முழுமையாக முடிக்கப்பட்ட ஒரு டோட்டாலிட்டியில டைம்லெஸ்னஸ்ல இந்த அனுபவங்கள் முழுவதும் முடிக்கப்பட்டு இருக்கு. முடிக்கப்பட்டுன்னா எல்லா இடங்களிலும் முடிக்கப்பட்டு. புரியுதா? இன்னைக்கு கிடைக்கலன்னா தோண முடிஞ்சல, இன்னும் 15 நாள் கழிச்சு போராடி எப்படியாவது நான் வாங்கிடுவேன். புரியுதா? இன்னைக்கு மொத்தமா அந்த டைம் போய் டைம் இல்ல, டைமே போயின்னா 15 நாள் கழிச்சு நீங்க கிடைச்சதுன்றது 15 நாள் கழிச்சு கிடைச்சதுன்றது தனியா உங்களை செலிப்ரேட் பண்றதுக்கு நீங்களே பகுத்ததுனால நீங்களே கிச்சு கிச்சு மூட்டி சிரிச்சுக்கிற மாதிரி. புரியுதா? 15 நாளா ட்ரை பண்ணி நீங்க கிடைக்கவே இல்லை, இவ்வளவு நான் வாங்கிட்டேன்னு பெருமை அந்த உடம்புக்கு நீங்க கொடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் உங்களுடைய கற்பனை, நம்முடைய கற்பனை. விழிப்புலேயே இந்த மாதிரி கற்பனைனா ஒட்டுமொத்தமா ஒரு 8 மணி நேரம் தூங்குறோம் வச்சுக்கோங்க, அதுவே ஒரு இன்சிடென்ட். இது புத்தியில ஒண்ணுமே எழுதக்கூடாது. அந்த அளவுக்கு அங்க எல்லாம் வித்ரா பண்ணின்னு கிடக்கு மனசு. 8 மணி நேரம் நல்ல தூக்கம் கிடைக்கும். இந்த அதாவது தூங்குற நிலைய கிட்டத்தட்ட இறந்த நிலைன்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க மனமே இல்லை, எங்க படுத்துட்டு தெரியாது, உடல் உணர்ச்சி இருக்காது, எதுவும் இருக்காது, மன உணர்ச்சி இருக்காது, நான் ஐடென்டிபிகேஷன்ஸ் எதுவும் இருக்காது, எதுவுமே இருக்க போறது இல்லை. அதனால கிட்டத்தட்ட டெத் ஸ்டேட். அந்த டெத் ஸ்டேட்ன்றது கூட அந்த சோகால் இப்ப நிறைய பேர் செத்து போயிட்டு இருக்கா, நிறைய பேர் உயிரோட இருக்கா, நிறைய பேர் இன்னும் பிறக்க போறாங்க, இப்படின்னு போயிட்டு இருக்கிறது எல்லாமே நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இது என்ன ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் விதவிதமா மறைஞ்சி தோன்று. உடம்போட வருது, உடம்போட இல்ல, உணர்ச்சிகளோட வருது, உணர்ச்சிகளோட இல்ல. இதெல்லாம் இன்சிடென்சஸா இல்லையா? இததான் அவர் சொல்ற. நிகழ்வொன்றே இஃது உண்மை தேராது. இதை தெரிஞ்சுக்காம பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு ஜுரம் பிடிச்ச மாதிரி எல்லாம் கம்பல்ஷன்ஸ், வெறும் வார்த்தைகள் இல்ல. எவ்வளவு ஒரு ரிப்பீட் இன்சிடென்ட் வரலன்னா எவ்வளவு கோவப்படுறோம். இந்த டிவியில பாட்டு பாடுற ப்ரோக்ராம்ல எல்லாம் காம்படிஷன்ல என்ன சொல்றான், நல்லா பண்ணல, நீ ஏன் இந்த தடவை நல்லா பண்ணல அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்லும் போது துக்கம் சாதாரணமாயிடுறதா இல்லையா? இது இன்னொருத்தர் சொல்ல வேணாம், நம்மளுக்கே துக்கமாவே இருந்துட்டே இருக்குமா இல்லையா? ஜஸ்ட் பிரிச்சு பாரு, நிகழ்ச்சிகள் கம்ப்ளீட்டா சைக்கிள்ல வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா உன்னிச்சு கவனிச்சோன்னா உங்க கொள்ளு தாத்தா வாழ்ந்த வாழ்க்கையில நீங்க வந்துருப்பீங்க. ரிப்பீட் ஃபேஸ் மாத்திரம் வேறையா இருக்கும் கொஞ்சம். அது கொள்ளு தாத்தான்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுவும் ஒரு ஜீவன், அக்குமுலேட்டட் இன்சிடென்சஸ். அது ஏதோ ஒரு டைம்ல வாழ்ந்துட்டு போயிடுது. இப்போ கொள்ளுக்காரனா பிறந்திருக்கான். இப்படி இந்த காஸ்மாஸ் பூரா இது பகுக்கற இந்த மனத்துக்கு தான், மனித மனத்துக்கு தான்.
மத்த ஜீவராசிகளுக்கு எப்படி இருக்கு? ஓர் உயிர்ல இருந்து எப்படி இருக்கு? டிராப்டா இருக்கு டைம்ல. கோ எக்ஸிஸ்டன்ஸா இருக்கு பாருங்க. இது வந்து என்னைக்குமே முடிச்சுக்காது இந்த மரம் ஷெல்ஃப். என்னைக்குமே இந்த அறிவுக்கு முடிச்சுக்காது. இது டிசால்வ் ஆகும். டிசல்யூஷன் நடந்துட்டே இருக்கு. டிசல்யூஷன் ப்ராசஸ் திருப்பி டைம்லெஸ்னஸ்ல நடந்துட்டு இருக்கு. உதித்தலும் டைம்லெஸ்னஸ்ல நடந்துட்டு இருக்கு. அதை பிராண்ட் பண்ணி நம்ம மாத்திட்டு இருக்கோம். பிராண்ட் பண்ணி என்னுடைய வாழ்க்கையா மாத்துறேன், ஒரு தீமை சேர்க்கிறேன், என்னுடைய அகந்தை, என்னுடைய ஓரியன்டேஷன் எல்லாம் புதுசு புதுசா கொண்டு போறேன், சீர்திருத்தி அமைக்கிறேன், மாற்றி அமைக்கிறேன், மேன்மை அடைய பாக்குறேன், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பட் திருப்பி வந்து தோன்றியுள்ளதுல எந்த க்ஷணத்துல அந்த அண்டர்லைன் கரண்டா இருக்கிற டைமா இல்லாமல், ஈவன் அந்த ஆளா கூட இல்லாமல் உன்னுடைய வேலையை அணுகு. சீக்கிரட் அங்க இருக்கு. புரியுதா? எதனோட சீக்கிரட்டு? பூரணமா எல்லாத்தையும் ஊடுருவி இருக்கிற வெறும் இன்டெலிஜென்ஸ். வெறும் இன்டெலிஜென்ஸ். அந்த இன்டெலிஜென்ஸுக்கு வடிவமே கிடையாது, ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது. என்னுடைய அகந்தையா இருந்தா கூட அறிவாதான நான் அது கடைபிடிக்கிறேன். கரெக்டா? அம்மா இந்த தடவை நான் நிறைய மார்க் வாங்கணும்மா, இந்த தடவை வந்து போன செமஸ்டர்ல பண்ணதை விட 75%, 85% வேணும் அப்படின்னு என்ன நானே வந்து ஏன் மேன்மை ஆக்கிக்கிறேன்னா, அங்க கூட அந்த அறிவு இருக்கு அங்க. புரியுதா? அறிவனோட ஃபுல்னஸ் பல விதங்கள்ல அது அதுல பாக்குது. புரியுதுங்களா? பேரறிவனுடைய ஃபுல்னஸ் பூர்ண நிலை இருக்கு இல்லையா, அதை அணுகிறதுக்கு பண்ற ட்ரையல்ல தான் இந்த அகந்தை வந்து வாழ்க்கையா வடிவமா எடுத்து 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 தாட்ஸ் மூலமா, உணர்ச்சிகள் மூலமா, அனுபவங்கள் மூலமா, காலம் மூலமா எல்லா விதத்திலையும் தேடுகின்றது. பட் இவைகள்லாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. நேரடியா உட்கார்ந்து பார்த்தா போறோம். இல்லாட்டி அனுபவங்கள்ல எவாலுவேஷனே இல்லாம பூர்ணமாதான் ஆதியில் இருப்பது ஒன்று. அந்த பல ஒன்றுகள் சேர்ந்ததுதான் 10 லட்சம், பல ஒன்றுகள் சேர்ந்ததுதான் 1 கோடி, பல கோடிகள். அதே மாதிரி மைனஸ்லயும் போட்டு போலாம். -1, -10 கோடி, -100 கோடியும் போட்டு போலாம். இதெல்லாம் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ். உண்மை இல்லை, ஆதாரம் இல்லை. உணர் நேர ஒன்றின்றி எண்ணல் உணல். ஒன்று இல்லாமல் நினைக்க முடியுமா? அந்த மாதிரி இங்க வந்து பூரண பிரஜையம் இருக்கு. பூரண பங்கையை கண்டுபிடித்தாத அகந்த மூலமா அப்படின்னு என்ன? நான் ஜட்ஜ்மெண்டலா அந்த நிகழ்ச்சி அவ்வளவுதான். அந்த நிகழ்ச்சி வந்து அன்ஃபோல்ட் ஆகுது. அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி எந்த டைமும் கிடையாது, எந்த டைமென்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் கூட கிடையாது. அறிவு தன்னைத்தானே வந்து அந்த நிகழ்ச்சியா மாத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீ முன்னாடி கண்டிஷன் ஆயிருந்த, அதனால இப்போ சுட்டறிவு வழியா அந்த நிகழ்ச்சியா உனக்கு முன்னாடி நிக்கிறது. நீ பிடிக்காத அங்கதான் வந்து வைராக்கியம் சொல்றாங்க. புரியுதா? 2வது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து விவேகம்ன்றாங்க, 2வது ஸ்டெப் வைராக்கியம்ன்றாங்க. விவேகம் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து அறிவு நடவடிக்கையா, பூரணத்தினுடைய வெளிப்பாடு அது. இது வந்து தனித்த அறிவு கொண்ட ஒரு நிகழ்ச்சி இல்ல. பூர்ணமிதம் சொல்லப்படுற மேனிஃபெஸ்டட். இந்த உண்மையோட நீ அணுகு. இதுதான் விவேகம். அணுகும் போது என்ன ஆகும்? டோன்ட் டச் எனிதிங் அப்படின்னு உனக்கே தெரியும். அது எப்படி வேணா போய் முடியட்டும் அந்த இன்சிடென்ட். இல்லாமல் வராது. நான் புரியாத காலத்துல அறியாமையில கிளச்சிட்டு கிடக்கிறேன். என் உடம்பா, என்னுடைய புலன்களா, என்னுடைய அனுபவங்களா. அதனால இப்ப இந்த இன்சிடென்ட் வந்து இப்படி அன்ஃபோல்ட் ஆயிடுது. ஆனா நான் அதை வந்து கணிக்க மாட்டேன். பூரண அறிவுல கண்டப்பட்டு பூரண அறிவே எப்படி இருக்கு அதுவும் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? பூரண அறிவே என்ன ஏன் அகந்தையா இருக்கிறதும் அதுதான். கந்தையா இருக்கிறது அதுதான். இப்படி வந்து நுட்பமா ஒவ்வொரு க்ஷணமும் இது அன்ஃபோல்ட் ஆகிட்டு இருக்கு. இதுல வந்து எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து டைமே கிடையாது. ஒரு நிகழ்வுல டைமே கிடையாது. இவர் வந்து தண்ணி ஊத்திட்டு இருக்காருன்னா இது ஒரு இன்சிடென்ட். ரொம்ப நேரமா குடிக்காம பேசிட்டு இருக்காரு, இவருக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் உள்ள பேசிக்க வேண்டாம். நேரத்தை கொண்டு வர வேண்டாம், எதையும் கொண்டு வர வேண்டாம்.
அவ்வளவு அலர்ட்னஸோட இருக்க சொல்றாங்க. அர்த்தம் பண்றதுக்கு இதை அந்த போலீஸ் ஸ்ட்ரக்சரை. ஏன்னா பெரிய பூர்ண பொருள் காத்துக்கிட்டு இருக்கு. தோற்றம் ஒடுக்கம் இல்லாமல், ஆதி அந்தம் இல்லாமல் அதை இங்கேயே பார்க்கலாம். ரங்கநாதன் ஸ்ட்ரீட் நடுவுல ஏதோ ஒரு வேலை சீரியஸா பண்ணிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ஆள் இருக்க மாட்டோம். ஆளுனாலே டைம், ஆளுனாலே ஸ்பேஸ். அதை நாக் ஆஃப் பண்ணிட்டு, அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அங்க அன்ஃபோல்ட் ஆயிருக்கு. என் கண்ணு பார்க்க வைக்கப்பட்டிருக்கின்றது, என் கைகளால் தொட வைக்கப்பட்டிருக்கின்றது, என் சுவாசத்தால் என் உயிர் ஓட வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கெல்லாம் மீனிங் அதுதான். இதெல்லாம் பண்றது அது. இப்படி என்ன ஆகும், அந்த சைக்காலஜியே ஒண்ணு இல்லாத என்ன ஆகும், பூரணம் வில் கம்ப்ளீட்லி கம் இன் ஆபரேஷன். புரிய நாலு தேதி எதையும் குறிக்காம இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, சும்மா எக்ஸாம் நல்லா இன்டென்ஸா ஒரு நாள் பண்ணீங்கன்னாலே உங்களோட கான்சியஸ்னஸ் அவ்வளவு பியூரிஃபை ஆகி நிற்கும். ரொம்ப வானத்தையே கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும், பெரிய வானத்தை. ஏன்னா அறிவுன்றது பியூர். பர்ஃபெக்ட். இன்சிடென்ட்ஸ்லாம் மெமரியிலே வச்சுக்கோங்க. மெமரி எல்லாம் இருக்குது. மெமரி எல்லாம் சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் கூத்து, பயத்தினால வந்த கூத்து. ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்? மறந்து போயிட்டா பெரிய டீட்டூர் எடுத்து வழி தெரியாம போயிடுவீங்க. சோ வழி தெரியாம போறவன் வரானான்றவன் அறிவு பொருள் கிடையாது. ஜடமா ஏதோ ஒரு மிஷின், வண்டி, வண்டி தானே ஓடுற மாதிரி. ஐயோ இதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பக்கத்துல பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, இந்த சைட்ல ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, அப்படி இப்படின்னு அந்த வீட்டுக்கு இதுதான். இப்படி எல்லாம் குறிப்பு எடுத்துக்கிட்டு வச்சுருக்கிறது சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். அதாவது வேக்கிங் ஸ்டேட்னுடைய இது. அந்த வேக்கிங் ஸ்டேட்டினுடைய பொறிகள், புலன்கள் இதை தாண்டி அந்த பூரண அறிவே இங்க ஒர்க் பண்ணணும்னா, அங்க இந்த பொறிகள் பொறிகள் இயக்கத்தை தாண்டிய ஒரு பார்வை வரணும்னாலே, பொறிகள் ஆறு கடைக்கு போ, ஆனா சுட்டறிவுக்கு பண்ற வேலை ஏவலால் வேலை கிடையாது. அதுக்கு அந்நியமா இந்த பிரபஞ்சத்துல ஒண்ணுமே கிடையாது, டைமே கிடையாது. அதுக்கு அந்நியமா நான் இந்த தேகத்தை கொண்டு இந்த பொருள் வாங்க போறவங்க கூட கிடையாது. இது ஞாபகப்படுத்துற ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இட்ஸ் a feel. ஃபீல். இந்த ஃபீல் எப்படி இருக்கும்? ஆழ்ந்த உறக்கத்துல மனமே அற்று நல்ல ஒரு 6-7 மணி நேரம் தூங்கிட்ட பிறகு இப்படி எழுந்துக்கும் பொழுது, நீங்களா நம்மளா எழுந்துக்கிறோம்ல, அப்ப எழுந்துக்கிறது இது புத்தி தானே. என்ன மணியாச்சோ தெரியலையே அப்படின்னு எழுதுக்கிறதுக்கு இல்ல. அப்படின்னா அந்த புத்திக்கு அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல் திங்ஸ் கூட தெரிஞ்சிருக்கு. கரெக்டா? இல்ல தூங்கி போயிட்டேன், 6 மணிக்கு எழுந்துக்கணும்னு நினைச்சேன், பார்த்தா 8 அப்படின்னு அடுத்த சப்சிக்வெண்ட் கிடுகிட்டு கமெண்ட்ஸ் வரும். பட் ஒன்னும் இல்லாத இடத்துல இருந்திருக்கிறது புத்தி, ஒன்னும் இல்லாத தன்மையை ஃபீல் பண்ணியிருந்திருக்கு. அப்படின்னா ஃபீல், இட்ஸ் எசென்ஷியலி a feel. ஆன்ம பொருள்ன்றது ஒரு ஃபீல். புலன்களுடைய எல்லைகள் வகுக்கப்படாத ஒரு ஃபீல், காலத்துல கட்டுப்படாத ஒரு ஃபீல். உடம்பாகவும் பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆகவும் உயிராகவும் உணர்ச்சியாகவும் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஃபீல், பேஸ் ஃபீல், மேட்ரிக்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். அதனுடைய சாம்பிள் ஒவ்வொரு ராத்திரியும் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு. கொஞ்ச நேரம் தூங்கினா கூட, பகல்ல ஒரு க்ஷணம் தூங்கினா கூட. அதனாலதான் அதுக்குத்தான் சமாதி வரும், தியானம் இதுக்குத்தான் பண்ணணும். நினைவுகளை சுழல விட்டு தியானம் பண்ணிட்டு இருக்க கூடாது. வாழ்க்கை பூராப்பட்ட அனுபவங்கள், அதுல இருந்து எடுத்த தீர்மானங்கள், இதுக்கெல்லாம் பண்ணிட்டு கூடாது. தியானம் என்ன பண்ணணும்? எடுத்த இடத்துல என்ன பண்ணணும்?
பொறிகள் புலன்கள் மூலமாகவும் அனுபவங்கள் மூலமாகவும் வர அத்தனை தாட் பேட்டர்ன்ஸையும் எதுவும் ஒன்னும் நீங்க படிக்க எல்லாம் வெட்டி வேஸ்ட். எத்தனை வருஷம் நான் வாழ்ந்தாலும் சரி, 80 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, 25 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, இதுக்கு நான் தியானம் பண்ணல. நான் எதுக்கு தியானம் பண்றேன்? ஒரிஜினலா எப்ப ஒரு பல்சேஷனா, ஒரு திராவா, ஒரு பேருணர்வு எல்லா இடத்தையும் வியாபிச்சுட்டு இருக்கு, காலமற்று வியாபிச்சுட்டு. அதனால எனக்கு பொறி புலன்கள் இதெல்லாம் அசத்தியா உதாசீனம் பண்ணிடுவேன். அதனாலதான் வாழும்பொழுதே உதாசீனம் பண்ணும்போன்றேன். நித்திய நியமங்கள் காரியங்கள் பண்ணும்போதே அதான் தெரியும், அந்த பொருள் தான் வாங்க போறேன், ஜோரத்தோட ஏன் போய் வாங்குற? என்ன நீன்றது ஒரு உடம்பு கிடையாது, ஒரு ஸ்பேஸ்குள்ள மாட்டின்ற ஒரு ஆசை கிடையாது. இது தேவையோ என்னவோ ஆசையா கூட இருக்கட்டும், அந்த ஆசையை கூட டிட்டாச்சா எப்படி ஸ்பேஸா இல்லாமல், 5 பொறிகளா புலன்களாக இல்லாமல், யாருக்கு இப்ப திருப்தி கிடைக்க போகுது இந்த பொருளை போய் தொடர்றதுனால, பாக்குறதுனால, வாங்கறதுனால, என்னுடையதா மாத்துறதுனால அப்படின்னு பல டைமென்ஷன்ல பொறிகளை தாண்டி அந்த அனுபவத்துக்கு, அந்த வாங்குதல்ன்ற, அந்த பொருள் வாங்குதல்ன்ற ஆசைக்கு அப்படி ஈடுபடணும். அப்புறம் தியானம் பண்ணும்போது இதையே இந்த பொறிகள் மூலமாகவும் புலன்கள் மூலமாகவும் அந்த எல்லா டேட்டாவும் நீங்கள்லாம் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஜஸ்ட் லைக் கேமரா. ஒரு கேமராவை வச்சுடுறாங்கல்ல, சிசிடிவி, அப்படியே வச்சுட்டு அது மாட்டுக்கு எடுத்துட்டே இருக்கல, எப்படியும் அப்படியே திரும்பிட்டு நகர்ந்து அப்படி இவ்வளவு நிமிஷத்துக்கு அப்படியே எடுக்கிறது இல்ல. அப்படிதானே நம்ம இப்ப எங்கன்னு இருக்கோம்? ஏன்னா நம்மளுக்கு அடிப்படை தெரியல. இங்க இருப்பது பூரணமாக ஒரிஜினலா இருக்கிற அகண்ட ஸ்வரூபம் தான் என்னுடைய பார்த்தலா இருக்கு. அப்படின்னும் பொழுது இந்த தியானம் பண்ணும்போது கூட உள்ள பார்த்தல், கேட்டல், அப்சல்யூட் ஸ்டில்னஸ் நிற்கும், வடிவமற்று நிற்கும். இது பூர்ண பிரஜ்ஞை. நம்பணும், திருப்பி நம்பறவன் ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா அதுக்கு அந்நியமா ஒண்ணுமே கிடையாது. நம்பிக்கை அவநம்பிக்கை எதுவுமே கிடையாது. அதுக்கு அந்நியமா ஒரு தேசம் கிடையாது, அந்நியமா ஒரு காலம் கிடையாது, ஒரு நிகழ்ச்சி கிடையாது. அதுவேதான் அனைத்தும். அப்ப என்ன, அதுவானால் அதுவாவர் அதுவே சொல்லும் அப்படின்றார். ஆனாலும் அதன் பெருமை எவருக்கு யார் சொல்லுவார்? தியானத்தை பத்தி தான் வர்ணிக்கிறாரோ என்னவோ தெரியல, சமாதியை பத்தி வர்ணிக்கிறார் போல் இருக்கு. ஆனாலும் அதன் பெருமை எவருக்கு யார் சொல்லுவார்? அது ஆனால் அது அவர் அதுவே சொல்லும் அப்படின்னு நம்ம தியானத்துக்கு எல்லாம் நீங்க ஆட்படும் பொழுது எடுத்த உடனே ஸ்டில்னஸ் தான். நீங்க ஸ்டில்னஸை பாக்குற ஒரு உடம்பும் கிடையாது, ஒரு தாட்டும் கிடையாது, ஒரு ஜீவனும் கிடையாது, ஒரு உயிரும் கிடையாது. இது எல்லாமே விழிப்பு நிலை, பிரஜை சமாஜம், ரெபிடேஷன்ல இருக்கு. எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பி கூட சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் என்ன அதுதான் இருக்கு. நகர்த்த முடியாது, சேர்த்துக்க முடியாது, புதுசா கண்டுபிடிச்சது கிடையாது, அடைஞ்சது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரிஜினல் பியூர் பூர்ணமதம் தான் எல்லா இடத்துலயும். இட்ஸ் a feel. சரியா? தியானம் பண்றா கொஞ்ச நேரம், கிரக்ஸ் எல்லாம் சரம் எல்லாம் போயிருக்கா, ஏதாவது பேசணும்னா கூட கேளுங்க, கேள்வி ஏதாவது இருக்கா பண்ணுங்க. கேள்வி கிடையாது, நீங்க சொன்னதுக்கு சொல்லுங்க. இப்போ மாங்கான்னு சொல்லுவாங்க, ஆமா, அது ஒரு வாரத்துல மாம்பழமா இருக்கும். ஆமா, நம்ம தான் டைம் கொடுத்துக்கிறோம் ஒரு வாரம் வெளியே. ஆமா, ஆனா நடக்கிறது அதுக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ். அதுக்குள்ளேயே டைம்ல நடக்கல. முடிக்கப்பட்ட மாம்பழம் இருக்கு, அது மாதிரி இருக்கு, மரமே உற்பத்தி ஆகிற முன்னாடி இருக்கு. மாயாஜாலக்கார மேஜிஷியன் அப்படித்தானே பண்றான், வெறும் கையில ஒரு மாம்பழத்தை வரைச்சு கொடுக்குறானா? ஒன்றுக்குள் ஒன்று கருவானது. ஒன்றுக்குள் ஒன்று கருவானது. ஒன்றை விட்டால் அந்த லைன் என்ன ஃபுல்லா முடியுங்க? ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, அது ஒன்றில் ஒன்றாக உருவானது அப்படின்னு அந்த கல்வியா செல்வமாக அவர் பாடுவாரு. பட் இது தத்துவம். ஆமா, ஆனா அது தத்துவம், பெரிய தத்துவம், பெரிய தத்துவனுடைய ட்ரூத். அதனால ஆக்சுவலா டைம் கிடையாது, நம்ம இதுல கூட டைம் கிடையாது.
ஒரு செல் வந்து தனியா வருதுங்க, எல்லாம் காம்ப்ளோமரேட் ஆஃப் செல்ஸ் நம்ம உடம்பு இல்லையா. அது மாட்டுக்கு வருது, அதனோட டைம்ல இருக்கு, அது போயிட்டு இருக்கு. அதனுடைய எசன்ஸ் வந்து இன்னொரு இதுவா போகுது, போட்டரா போகுது, இன்னும் புது செல் உருவாகுது. இப்படி வந்து 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 போகுது. இதை வந்து நானுன்னு அறிவா நம்ம வந்து பாக்குறோம். ஒரு கண்டினியூட்டி இருக்கா மாதிரி நினைச்சிருக்கோம். எங்கேயும் வந்து எல்லாமே டிஸ்கிரீட், தெர் இஸ் நோ கண்டினியூட்டி எனிவேர். எல்லா இன்சிடென்சஸ் இந்த கண்ணு வரும். இந்த கண்ணுன்னா இந்த பிசிக்கல் கண்ணு இல்ல, இந்த பார்வை. அந்த பார்வையில வந்து அப்போ பதட்டமே போயிடும். அப்போ இதுக்காக வந்து ஐயோ எனக்கு கிடைக்கணுமே இருந்தா இந்த பார்வை போச்சுன்னா என்ன ஆகும்? பதட்டம் போயிடும். முடிக்கப்பட்டிருக்கு, வரணும்னா வரும். இந்த லெவல்ல தான் கிருஷ்ணன் சொல்றாரு, நடந்ததெல்லாம் நன்றாகவே நடந்தது. ஏன்னா ஞான பாயிண்ட், நம்ம பேசுற தியரி கிடையாது இது. நடந்ததெல்லாம் நன்றாகவே நடந்தது, நடப்பதெல்லாம் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கின்றது, நடக்க போவதெல்லாம் நன்றாகவே நடக்கும். சென்டர் கிடையாது, தவிர பூரண அறிவு ஒண்ணு எல்லா இடத்துலயும் சொலிச்சுக்கிட்டு இருக்கு. அதனுடைய அதிலேந்து எழுந்த குறை அறிவுகள் அதுக்கு அந்நியமா இல்ல, ஒரே அறிவுகள் அந்நியமா இல்ல. அங்க பொறுத்தா போறோங்க, அந்த இடத்துல டைம்லெஸ்னஸ். ஆமா, இங்க பொறுத்தா போறோம். இங்க பொறுக்கிறது வந்து யார் சொல்லி கொடுப்பா? நீங்களாதான் பொறுக்கணும், நம்மளாதான் பொறுக்கணும். கரெக்டா? ஆனா என்ன வேணா கிரைசிஸ் இருக்கட்டும், உயிரே போட்டோம் இருக்காருயா, பூர்ணமா தான் இருக்கியா, அது பாத்துக்கீங்க. எங்க போக முடியும்? எங்க போய் சாக முடியும்? எங்க இந்த செல்கள்லாம் மறைஞ்சு போகும்? உயிர் எங்க போகும்? உயிரா நினைக்கிறது ஒரு அகந்தை தானே, தனிமையா நினைக்கிறது அதுதானே, அதுக்கு கூட இருக்கு, அதுலதானே இருக்கு. அப்படின்னு எல்லா லெவல்லையும் வந்து அந்த பூரண அறிவை விடவே கூடாது. சித் பொருள் அது. இது வெறும் இது கிடையாது, இது இன்டெலிஜென்ஸே தான் எல்லாமா இருக்கு. ஆனா எல்லாமா இருக்கிறதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. இன்டெலிஜென்ஸ் தனியா இருக்கு. திருப்பி திருப்பி போட்டு குழப்பவே கூடாது. எல்லாம் நினைச்சுட்டாங்க ஆமா எல்லாத்தையும். எவ்ரிதிங் இஸ் கான்சியஸ்னஸ். Consciousness is everything. All is consciousness. Consciousness is all. நீங்க வந்து இறங்கவே முடியாது, புலன்களுக்கும் இறங்க முடியாது, மனசுக்கும் தனியா இறங்க முடியாது. அப்ப பாருங்க அற்புதமான வாழ்வு தெரியுமா? ஏன்னா பரபரன்னு எல்லாம் சிற்றவர்கள் கொண்டுவான், எல்லாம் போய் முன்னாடி போய் கொண்டுவான். இந்த உணர்வோட சுகபிரமம் வந்து கடவுளே அப்படின்னு சொன்னா எல்லாம் மரம் செடி கொடி கிளி பறவைகள் எல்லாம் வந்து என்ன வேணும் கேட்டுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு அப்படி உணர்வுல இருக்காரு. அவரோட அசைவுக்கோசரம் பிரபஞ்சமே மேனிஃபெஸ்டட் பிரபஞ்சம் வந்து ரெஸ்பாண்ட் காணாதது. கல்லுக்குள்ள கடவுள வந்து நம்ம ஏத்துறோம். கரெக்டா? இருக்கும், இருக்கு, இல்லாம இல்ல. நம்மளுக்குள்ள ஏத்திக்கிறதுக்கு அங்க இன்னும் ஏத்துறோம். இட்ஸ் a mutual charge. ஏன்னா எல்லாம் அதுதான், எல்லா புள்ளிகளும் அதுதான். பண்ணுங்க, ஒரு கொஞ்ச நேரம் படம்.